இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற டாபிக் கீழே கவர் ஆகும் இந்த லெசன். உங்களுக்கு நம்ம போடுற எல்லா லெசன்ஸுமே பார்த்தீங்கன்னா சிலபஸ் பேஸ் பண்ணி தான் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு லெசனுமே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸில் கவர் ஆகக்கூடிய லெசன்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. யூ நோ த பேசிக் நீட்ஸ் ஆஃப் எவ்ரி ஹியூமன் பீயிங் ஆர் ஃபுட், கிளாத்ஸ் அண்ட் ஷெல்டர். உணவு, உடை, இருப்பிடம், இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு மனிதருக்கு வந்து அடிப்படையான தேவை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். In the present world, one more essential need has to be added in this list, that is employment. இப்போ இருக்கக்கூடிய தற்போது உலகில் பார்த்திங்கன்னா இந்த 3 பட்டியலில் வந்து அடிப்படை தேவைன்னு சொல்லக்கூடிய ஃபுட், க்ளாத்ஸ், ஷெல்டர் கூட வந்து இன்னொரு எசென்ஷியலாக வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட்டும் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வருமானம் வரும். அந்த வருமானம் மூலமாக வந்து நீங்கள் இந்த பேசிக் நீட்ஸான ஃபுட்டு, க்ளோத்ஸு, ஷெல்டர் இது எல்லாமே வந்து உங்களுக்கான தேவைகளை வந்து நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரெசன்ட் வேர்ல்டில் வந்து நமக்கு அடிஷ்னலாக வந்து எம்ப்ளாய்மெண்ட்டும் தேவைப்படுது. டு சர்வைவ் இன் த வேர்ல்ட் வி ஆல் நீட் எம்ப்ளாய்மெண்ட் டு ஏர்ன் மணி. இந்த உலகத்தில் வந்து வாழ்கிறதுக்கு வந்து வருவாயிட்டு நம்ம வந்து அனைவருக்கும் வந்து வேலை வந்து அவசியமாக இருக்குது. Those who are engaged in economic activities in whatever capacity, high or low, are called employees. பொறியியல் செயல்பாடுகளில் வந்து மேலே இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவங்கள வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்கிறோம். எந்த நீங்கள் வந்து ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஈடுபடுறீங்க, ஒரு பொறியியல் செயல்பாடுகளில் வந்து ஈடுபடுறீங்க. அது பெருசாக இருந்தாலும், பெரிய கெப்பாசிட்டியில் இருந்தாலும் சரி, லோ கெப்பாசிட்டியில் இருந்தாலும் சரி, உங்களை வந்து எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா எம்ப்ளாயீஸ், அதாவது தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. People who employ these workers and pay rewards for their work are called the employers. இந்த மாதிரி வந்து ஊழியர்களை வந்து பணியமர்த்தி அவங்களுக்கான பணிகளை வழங்கி அதுக்கேற்ற ஊதியத்தை வந்து தராங்க இல்லையா, அவங்கள வந்து நம்ம என்ன சொல்கிறோம் எம்ப்ளாயர்ஸ், அதாவது பணி அமர்த்துவோர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எம்ப்ளாயீஸ் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா வேலை செய்கிறவங்க, ஏதோ ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஈடுபடுறவங்க, ஒன்று லோவாக இருந்தாலும் சரி, ஹையாக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து எம்ப்ளாயீஸ், அதாவது தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு ஊழியரை வந்து பணியமர்த்தி அவங்க பணிக்கு ஏற்றவாறு வந்து ஊதியத்தை தராங்க இல்லையா, அவங்கள வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா எம்ப்ளாயர்ஸ், அதாவது பணி அமர்த்துவோர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Labor force of the economy is the number of people in the country who work and also capable of working. லேபர் ஃபோர்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா உழைப்பாளர் குழு அப்படின்றது நாட்டு மக்களில் வந்து வேலையில் இருப்போரும் கூடவே வேலை செய்யும் திறன் பெற்ற நபர்களும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நம்பர் ஆஃப் பீப்புள் இந்த கண்ட்ரி ஹூ ஒர்க், அதாவது நாட்டு கண்ட்ரியில் வந்து எத்தனை பேர் வந்து வேலையில் இருக்காங்க, அதே மாதிரி கூடவே வந்து எத்தனை பேர் வேலை செய்கிற திறன் இருக்காங்களோ அவங்கள தான் பார்த்திங்கன்னா லேபர் ஃபோர்ஸ், அதாவது உழைப்பாளர் குழு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. We take the age group of 15 to 60 years for the computation of workforce. அந்த உழைப்பாளர் குழு வந்து கணக்கிடுறதுக்கு வந்து 15 to 60 years அந்த ஏஜ் குரூப்பை வந்து எடுத்துக்கிறாங்க. பர்சன் who are less than 15 years are considered as children. 15 கீழே இருக்கவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. And person who are crossed 60 years of age are excluded and they are not physically fit to undertake ப்ரொடக்டிவ் ஆக்குபேஷன். அதாவது 60 வயதை வந்து கடந்தவர்கள் பார்த்திங்கன்னா உற்பத்தி சார்ந்த வேலைகளை வந்து மேற்கொள்வதற்கு வந்து அவங்களுக்கு உடல் ரீதியாக வந்து தகுதியானவர்களாக இல்லை, உடல் ரீதியாக வந்து தகுதியானவர்களாக இல்லாததுனால பார்த்திங்கன்னா அவங்கள வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறாங்க, அதில் வந்து விளக்கிடுறாங்க. எந்த லேபர் ஃபோர்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஃபோர்ஸ் வந்து எப்படி எந்த ஏஜ் குரூப்பில் வந்து கணக்கிடுறாங்க அப்படின்னா 15 to 60. 15 கீழே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸு, 60க்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இல்லை, ப்ரொடக்டிவ் ஆக்குபேஷன் வந்து ஃபிட்டாக இல்லாதனால அவங்கள வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறாங்க. If larger percentage of population is accounted by children and old age person, then the progress of the country would be very slow as the working force is very small. இப்போ வந்து இங்கே ஒர்க் ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா 15 to 60 எடுத்திருக்காங்க. ஒருவேளை வந்து பாப்புலேஷன் வந்து அதிகமான சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, அதிகமான ஓல்ட் ஏஜ் பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த கண்ட்ரியோட ப்ராக்ரஸ் வந்து, ஏன்னா நம்ம வந்து ஒர்க் ஃபோர்ஸ் குரூப் வந்து 15 to 60 தான் எடுத்திருக்கோம்.
ஒரு நாட்டு மக்கள் வந்து அதிகமாக வந்து மக்கள் வந்து அதிகமாக வந்து சில்ட்ரன்ஸாகவும் இல்லை ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸாகவும் இருந்தாங்களா அந்த கண்ட்ரியோட ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும். த கண்ட்ரி வுட் பி வெரி ஸ்லோ ஆஸ் அ ஒர்க்கிங் ஃபோர்ஸ் இஸ் வெரி ஸ்மால். ஏன்னா நமக்கு வந்து ஒர்க்கிங் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருது. அதனால் வந்து அந்த கண்ட்ரியோட ப்ராக்ரஸ் வந்து குறைஞ்சிருது. Besides, the small working force will have to maintain larger non-working force for feeding out of the small national product. ஸோ இந்த ஸ்மால் ஒர்க்கிங் ஃபோர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நான் ஒர்க்கிங் ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதிகமாக சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, அதிகமாக வயது முதிர்ந்த 60 வயதை கடந்தவர்கள் இருக்காங்க. இவங்களுக்காக வந்து இந்த ஸ்மால் ஒர்க்கிங் ஃபோர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்காக வந்து அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்கணும். இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்மால் நேஷனல் ப்ராடக்ட் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Employment structure in India. The nature of employment in India is multidimensional. Some get employment throughout the year. Some other get employed only for only a few months in a year. இந்தியாவில் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு தன்மை வந்து பல பரிமாணங்களை கொண்டதாக இருக்குது. சிலருக்கு வந்து ஆண்டு முழுவதும் வந்து வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஓராண்டில் வந்து சில மாதங்களுக்கே வந்து வேலை கிடைக்கக்கூடிய நிலைமை தான் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா மல்டி டைமென்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. த எக்கனாமி இஸ் கிளாஸிஃபைட் இன்டு 3 செக்டர்ஸ். எக்கனாமி வந்து 3 செக்டர்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ப்ரைமரி ஆர் அக்ரிகல்ச்சர் செக்டர், செகண்டரி ஆர் இண்டஸ்ட்ரியல் செக்டர், டெர்ஷரி ஆர் சர்வீஸ் செக்டர். ஸோ நிறைய கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருப்பாங்க. ப்ரைமரி செக்டர் என்ன, செகண்டரி செக்டர் என்ன, டெர்ஷரி செக்டர் என்ன, ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரைமரி செக்டர்ஸ் என்னென்ன, பேசிக் ப்ரொடக்ஷனான அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, மைனிங், ஃபிஷரி இது எல்லாமே. செகண்டரி செக்டர் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ், உற்பத்தி பொருட்கள், தொழிற்சாலைகள். அடுத்தது டெரிட்டரி செக்டர் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா சர்வீஸ், சேவைகள் இது எல்லாமே. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். ப்ரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெரிட்டரி செக்டர். ஸோ ப்ரைமரி செக்டர் என்னென்ன, அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, போல்ட்ரி, டைரி, ஃபார்மிங், ஃபிஷிங் எக்ஸட்ரா இதெல்லாமே இருக்குது. செகண்டரி செக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங், ஸ்மால் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனல் ஆக்டிவிட்டீஸ். டெர்ஷரி செக்டர்ஸ் என்னென்ன, சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ சர்வீசஸ் என்னென்ன, டிரான்ஸ்போர்ட், இன்சூரன்ஸ், பேங்கிங், ட்ரேட், கம்யூனிகேஷன், ரியல் எஸ்டேட், கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட் சர்வீசஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா the structure of employment denotes the number of workers engaged in different sectors of the company. ஸோ வேலைவாய்ப்பு கட்டமைப்பானது பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தின் பல்வேறு துறைகளில் வந்து ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களோட எண்ணிக்கையை வந்து குறிக்குது. Though the occupational pattern varies from one country to another, one can find in developing countries like India that the large workforce will be engaged in primary sector. அந்த occupational pattern பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். ஆனால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா லார்ஜ் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து எதில் எங்கேஜ் ஆகிருக்காங்க அப்படின்னா ப்ரைமரி செக்டர் தான். ப்ரைமரி செக்டர்னால் என்ன, அக்ரிகல்ச்சர் செக்டர். while a small portion in secondary and tertiary sector. ஸோ நமக்கு இந்தியாவை பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியாவில் பார்த்திங்கன்னா ப்ரைமரி செக்டர் தான் வந்து அதிகமாக வந்து ஒர்க் ஃபோர்ஸ் இருக்காங்க. அப்போ ஸ்மால் ப்ரொபோர்ஷனில் தான் வந்து செகண்டரி, டெரிட்டரி செக்டர்ஸ் வந்து இருக்காங்க. வேறஸ் இன் வெல் டெவலப்ட் கண்ட்ரிஸ், அதே வெல் டெவலப்ட் கண்ட்ரீஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா த ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து எங்கேஜ்ட் இன் அக்ரிகல்ச்சர் வில் பி வெரி ஸ்மால். அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது ஒர்க் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரில் வந்து ரொம்ப ஸ்மாலாக தான் இருப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் லேபர் ஃபோர்ஸ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா இண்டஸ்ட்ரியிலையும் டெரிட்டரி செக்டர்ஸ், அதாவது சர்வீஸ் செக்டர்ஸ்லேயும் தான் அதிகமாக இருக்கும். Employment has always featured as an important element of development policy in India. இந்திய வளர்ச்சி கொள்கையில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கூறாக வந்து வேலைவாய்ப்பு எப்போதுமே வந்து இடம்பெற்றிருக்கு. Employment growth has increased at an average rate of 2% during the past 4 decades since 1972 to 73. Decades அப்படி 1 decade அப்படின்றது பார்த்திங்கன்னா 10 years. ஸோ 4 decades அப்படின்றது 40 years வரும். 1972லேருந்து 73லேருந்து தொடங்கி கடந்த 4 பத்தாண்டுகள் வந்து வேலைவாய்ப்பு வளர்ச்சி வந்து சராசரியாக வந்து 2% அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. In the medieval period, Feroz Tughlaq, the Sultan of Delhi, had set up an employment bureau to solve the unemployment problem. ஸோ இடைக்கால இந்தியா மிடிவல் பீரியடில் பார்த்திங்கன்னா ஃபெரோஸ் துக்ளக் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக எம்ப்ளாய்மெண்ட் பியூரோ வந்து ஆரம்பிச்சிருக்கார். ஒரு வேலைவாய்ப்பு அலுவலகத்தை வந்து அமைச்சிருக்காரு. எதுக்காக அப்படின்னா வேலைவாய்ப்பின்மை சிக்கலை வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக. டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஆர்கனைஸ்ட் அண்ட் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ஸ் என்னென்ன இருக்குது, ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ், அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ஸ் இருக்குது.
ஆர்கனைஸ்டு செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள். the organized sector is one of that is incorporated with the appropriate authority or government and follows its rules and regulations. ஸோ பதிவு செய்யப்பட்டதாக இருக்கக்கூடும், அரசாங்க விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் வந்து பின்பற்றுவது, ஊழியர்களையும் ஊழியர் சங்கங்களையும் கொண்டுள்ள துறைகளை ஒழுங்குபடுத்தப்பட்ட துறை அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஆர்கனைஸ் செக்டார்ஸ் கீழே வரும். In India, employees of central and state government, banks, railways, insurance, industry and so on can be called as organized sectors. ஸோ இவங்கெல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்டு, பேங்க்கு, ரயில்வேஸ், இன்சூரன்ஸ், இண்டஸ்ட்ரி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் கீழே வருவாங்க. திஸ் செக்டார்ஸ் ஒர்க் அக்கார்டிங் டு செர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிவன் இன் த லா. ஸோ இப்போ லாவில் வந்து என்ன ரெகுலேஷன்ஸ், விதிகள், சட்டங்கள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஆர்கனைஸ்டு செக்டார் ஹேஸ் சம் ஃபார்மல் ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஆர்கனைஸ்டு செக்டார்ஸில் பார்த்திங்கன்னா சில ஃபார்மல்ஸ், ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாமே இருக்கும். The employees in the sectors are provided with job security. ஆர்கனைஸ்டு செக்டாரில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஜாப் செக்யூரிட்டி வந்து இருக்கும். உங்களை வந்து திடீர்னு வந்து வேலையை விட்டு தூக்க முடியாது. இதே ப்ரைவேட் செக்டரில் பார்த்திங்கன்னா உங்களை திடீர்னு வந்து வேலையை விட்டு தூக்கிடலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயோ நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் செக்யூரிட்டி கிடைக்கும். அதே மாதிரி வந்து ஹையர் வேஜஸ் வந்து கிடைக்கும். அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸை கம்பேர் பண்ணும்போது ஆர்கனைஸ்டு செக்டாரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையர் வேஜும் கிடைக்கும், ஜாப் செக்யூரிட்டியும் கிடைக்கும். Organized sectors gives good salary, fixed working hours, paid holidays and provide medical allowances and insurance also. இந்த ஆர்கனைஸ்டு செக்டாரில் பார்த்திங்கன்னா நல்ல ஊதியம் கிடைக்கும், நிர்ணயிக்கப்பட்ட வேலை நேரம், ஃபிக்ஸ்டு டைமிங் 9 to 5 அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்திருக்கும். பெய்டு ஹாலிடேஸ், ஊதியத்துடன் கூடிய விடுமுறை கிடைக்கும். அதே மாதிரி மருத்துவ காப்பீடு வந்து உங்களுக்கு கிடைக்கும், மெடிக்கல் அலோவன்சஸ் கிடைக்கும், மெடிக்கலுக்கான உதவி தொகைகள்லாம் கிடைக்கும். அடுத்தது அன்ஆர்கனைஸ்டு செக்டர். The unorganized sector of the economy characterized by the household manufacturing activity and small scale industry. அமைப்பு ரீதியாக ஒழுங்கு அமைக்கப்படாத துறைகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா வீட்டு உபயோகப் பொருட்கள், சிறு மற்றும் குடிசை தொழில்கள் போன்றவை இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ்டு செக்டார் கீழே வரும். ஜாப்ஸ் ஹியர் ஆர் லோ பெய்ட். இங்கே வந்து ஜாப்ஸ்க்கு வந்து ரொம்ப லோ பே தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ரெகுலரும் கிடையாது. மோஸ்ட்லி தே டு நாட் ஹாவ் பெய்டு லீவ் இருக்காது. நம்ம ஆர்கனைஸ்டு செக்டாரில் பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். பெய்டு லீவ் இருக்காது, ஹாலிடே இருக்காது, லீவ் டியூ டு சிக்னஸ் அண்ட் ஸோ ஆன். உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைனாலும் வந்து உங்களுக்கு வந்து லீவ் வந்து கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் வந்து இங்கே செக்யூர் கிடையாது, அதாவது ஜாப் செக்யூரிட்டி வந்து கிடைக்காது. when there is no work people are asked to leave the job. ஒர்க் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேலையை விட்டு போயிடுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். எந்த ஒரு ஊதியமோ எதுவும் தரமாட்டாங்க. This sector includes a large number of people who are employed on their own doing small jobs such as selling on street, doing repair work and so on. இந்த செக்டர் அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் வந்து பார்த்திங்கன்னா சிறிய அளவினால தொழில் செய்கிறதுல ஈடுபட்டவங்க தான் அதிகமான இருக்காங்க. லைக் ஸ்ட்ரீட்டில் வந்து செல் பண்ணுறாங்க, அதே மாதிரி வந்து ஏதாவது ரிப்பேர் ஜாப்ஸ் பண்ணுறாங்க, இவங்களாம் வந்து அன்ஆர்கனைஸ் செக்டாரில் வருவாங்க. இன் அன்ஆர்கனைஸ் செக்டார் தி எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம்ஸ் ஆர் நாட் ஃபிக்ஸ்ட் அண்ட் ரெகுலர். ஸோ அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது, அதே மாதிரி ரெகுலராகவும் இருக்காது. இத்தனை நாள் தான் வேலை பண்ணணும், இத்தனை நாள் தான் இருக்கணும் அப்படிலாம் ஒரு ஜாப் செக்யூரிட்டி வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. தே டு நாட் என்ஜாய் எனி ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் ஆர் ஜாப் செக்யூரிட்டி. திஸ் என்டர்பிரைசஸ் ஆர் நாட் ரெஜிஸ்டர்ட் வித் த கவர்மெண்ட். இந்த என்டர்பிரைசஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த நிறுவனங்கள்லாம் வந்து அரசாங்கத்தில் வந்து பதிவு பெற்றவையாக இருக்காது. அடுத்தது ஷேர்ஸ் ஆஃப் செக்டார்ஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, செகண்டரி, டெரிஷரி இதை பார்க்க போகிறோம். 1972 to 73 பாருங்கள். 74% வந்து ப்ரைமரி தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11% வந்து செகண்டரி, 15% வந்து சர்வீஸ். அதே 2011 to 12 பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு எல்லாமே. எப்படி குறைஞ்சிருக்கு பாருங்கள். இங்கே 74% இருந்தது வந்து இங்கே 49% இருக்குது ப்ரைமரி. அப்புறம் இங்கே 11% இருந்தது இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு செகண்டரி செக்டாரில். அது சர்வீஸில் வந்து 15% இருந்தது வந்து இங்கே 27% ஆகிருக்கு, இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டர், ப்ரைவேட் செக்டரை பற்றி பார்ப்போம். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டூ பப்ளிக் அண்ட்
private sector based on who owns assets and it's responsible for the delivery of services. எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பொருளாதார துறைகளில் ஈடுபடக்கூடியவங்களை பார்த்திங்கன்னா நம்ம வந்து பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிக்கிறோம். அதே மாதிரி வந்து பேஸ்ட் ஆன் ஹூ ஓன் அசெட்ஸ் அண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெலிவரி ஆஃப் சர்வீசஸ். பொருளாதார நடவடிக்கைகள் அடிப்படையில் வந்து பொதுத்துறை தனியார் துறை அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துகிறோம். இதில் வந்து சொத்துக்கள் உரிமையாளரையும் சேவைக்கு அளிப்பவர்களோட பொறுப்பானவர்களையும் அடிப்படையாக கொண்டதாக இருக்குது. ஃபஸ்ட்டு பப்ளிக் செக்டர் ப்ரைவேட் செக்டருக்கான டிஃப்ரென்சஸ் பாருங்கள். பப்ளிக் செக்டர் ஃபுல்லாகவே வந்து சர்வீஸ் மோட்டிவாக இருக்கும். ப்ரைவேட் செக்டர் வந்து லாப நோக்கு கொண்டதாக இருக்கும், ப்ராஃபிட் மோட்டிவாக இருக்கும். கவர்மெண்ட் ஓன்ஸ் அசெட்ஸ் சொத்துக்கள்லாம் வந்து இங்கே வந்து கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். ப்ரைவேட் செக்டரில் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் பர்சன் கிட்ட இருக்கும், ஒரு தனிநபருக்கு வந்து சொந்தமாக இருக்கும். வேஜஸ் ஆர் பெய்டு பை கவர்மெண்ட், ஊதியங்கள் பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து கொடுத்துருவாங்க பப்ளிக் செக்டரில். ப்ரைவேட் செக்டரில் வந்து வேஜஸ் வந்து ப்ரைவேட் என்டர்பிரைசஸ், ஒரு உரிமையாளர் தான் பார்த்திங்கன்னா ஒரு தனிநபர் உருவாக்கியிருப்பார் இல்லையா, அவர் தான் வந்து ஊதியம் வந்து கொடுப்பாரு. அப்புறம் இந்த செக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பப்ளிக் செக்டர் ப்ரைவேட் செக்டர். இது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, பப்ளிக் செக்டரில் பார்த்திங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், நேஷ்னலைஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அதாவது வந்து மாநில அரசு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நடுவண் அரசு, அதுக்கப்புறம் நேஷ்னலைஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா தேசியமயமாக்கப்பட்ட தொழிற்சாலைகள் இதெல்லாமே இருக்கும். ப்ரைவேட் செக்டரில் பார்த்திங்கன்னா அன்இன்கார்பரேட்டட், குழுமம் வந்து பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. சோல் ட்ரேடர் பார்ட்னர்ஷிப், அதாவது தனி வணிகர், கூட்டு வணிகர்கள் இருப்பாங்க. இன்கார்பரேட்டட் குழுமம் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. அவங்கள வந்து எப்படி கூப்பிட்றாங்க, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ப்ரைவேட் செக்டர்லேயே பார்த்திங்கன்னா மூணாக பிரிச்சிருக்காங்க. குழுமம் பதிவற்றது, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்றது உரிமம் பெற்றவர். ஸோ நமக்கு வந்து அன்இன்கார்பரேட்டடில் பார்த்திங்கன்னா சோல் ட்ரேடட் பார்ட்னர்ஷிப் வராங்க. இன்கார்பரேட்டடில் வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி வராங்க. பப்ளிக் செக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என்எல்சி, செயில், பிஎஸ்என்எல் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டர்ஸ். ப்ரைவேட் செக்டர்ஸ் யார், டிவிஎஸ் மோட்டார்ஸ், அசோக் லேலண்ட், டாடா ஸ்டீல், இவங்க எல்லாமே. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்போட அமைப்பை பற்றி பார்ப்போம். எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் என்ன அப்படின்னா, இன் ரீசெண்ட் இயர்ஸ் தேர் ஹேஸ் பீன் அ சேஞ்ச் இன் எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் அண்ட் திஸ் ஹேஸ் ஹெல்ப் த எம்ப்ளாயீஸ் டு டெவலப் மோர் ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் பேட்டர்ன் அமாங் தேர் எம்ப்ளாயீஸ். சமீப ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அமைப்பில் வந்து ஒரு மாறுதல் வந்து ஏற்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பணியமர்த்துவோர் அவங்களோட ஊழியர்களிடையே அதிகமான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி ஏற்பட்டிருக்கு. பணிபுரியும் முறையும் வந்து மாறி இருக்கு. அதை தான் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். த ட்ரெண்ட்ஸ் ஆர் இன்க்ரீசிங் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஸோ அதிகரித்து வரும் சுய வேலைவாய்ப்பு. ஃபிர்ம்ஸ் யூசிங் ஃபியூவர் ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸ் அண்ட் டெண்டிங் டு ஆஃபர் மோர் ஷார்ட் டைம் கான்ட்ராக்ட்ஸ். நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில நிரந்தர ஊழியர்களை மட்டும் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி வந்து ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸும் கொடுக்குறாங்க, குறுகிய கால ஒப்பந்த பணிகளையும் கொடுக்குறாங்க. தேர் ஹேஸ் பீன் எ க்ரோத் இன் பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட். அதே மாதிரி பார்ட் டைம் பகுதி நேரமாக வேலை பார்ப்பாங்க இல்லையா, அவங்களும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. திஸ் மேபி டியூ டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பீப்புள். எதனால் அப்படின்னா மக்களோட வாழ்க்கை முறை வந்து இதற்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் வந்து எதனால் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி எதனால் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி 3 ரீசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. Employment trends in Tamil Nadu. Agriculture, despite a sharp decline in gross domestic product, continues to be the largest employer in Tamil Nadu. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து ஒரு கடுமையான வீழ்ச்சி வந்து ஏற்பட்டிருக்கு. அக்ரிகல்ச்சரில் வந்து கடுமையான வீழ்ச்சி வந்து ஏற்பட்டிருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து அதிகமாக வேலைவாய்ப்பு கொடுக்குற தொழில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தான் இருக்குது. This is because the non-agriculture sectors are yet to generate enough employment to affect the shift to labor force. எதனால் ஏன் இன்னும் அக்ரிகல்ச்சரே இருக்குது அப்படின்னா, விவசாயம் அல்லாத துறைகள் பார்த்திங்கன்னா உழைப்பாளர்கள் குழு தொழில்களை மாற்றிக்கொள்வதற்கு போதுமான அளவு வேலைவாய்ப்பை வந்து உருவாக்கவில்லை. அதனால தான் வந்து இன்னும் வந்து அக்ரிகல்ச்சரையும் வந்து டிபெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் growth in Tamil Nadu has been contributed by the unorganized and informal sectors. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத் எதனால் தமிழ்நாட்டில் வந்து எதன் மூலமாக கான்ட்ரிபியூட் ஆகுதுன்னா அன்ஆர்கனைஸ்ட் அண்ட் இன்ஃபார்மல் செக்டர்ஸ் மூலமாக தான். அமைப்பு ரீதியான ஒழுங்கமைக்கப்படாத முறைசாரா துறைகள்
நிறுவனங்கள் மூலமாகவே பார்த்திங்கன்னா அதிகமாக பங்களிப்பு வந்து கிடைக்குது. எம்ப்ளாய்மெண்ட்டின் இருவல்பட்டு கேஸ் ஸ்டடி, ஒரு கேஸ் ஸ்டடி, ஒரு கள ஆய்வு பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த எம்ப்ளாய்மெண்ட் சினோரியோ கேன் பி அண்டர்ஸ்டுட் நாட் ஒன்லி ஃப்ரம் த நேஷனல் ஆர் ஸ்டேட் லெவல் பட் ஆல்சோ ஃப்ரம் த ஸ்டடி ஆஃப் த வில்லேஜ் எக்கனாமி. ஸோ வேலைவாய்ப்பு நிலவரங்களில் ஏற்படும் மாற்றத்தை வந்து ஒரு தேசிய அளவில் இல்லை ஒரு மாநில அளவில் மட்டும்தான் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ வில்லேஜ் எக்கனாமி மூலமாகவும் நம்மள தெரிஞ்சுக்க முடியும். இருவல்பட்டு எங்கே இருக்குது அப்படின்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, தமிழ்நாட்டில் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா மோர் தென் 100 இயர்ஸ் வந்து மெனி ஸ்காலர்ஸ் வந்து இங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. The village is also called Slater's village as Gilbert Slater was the first scholar working in the University of Madras to go with the students to study the village in 1916. இந்த வில்லேஜ் வந்து ஸ்லேட்டர்ஸ் வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்பர்ட் ஸ்லேட்டர் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவர் தான் வந்து அவரோட ஸ்டூடெண்ட்ஸோடு போயிட்டு அந்த வில்லேஜை வந்து 1916 வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவரோட பேர் வந்து இந்த இருவல்பட்டு வில்லேஜுக்கு வந்து கிடச்சிருக்கு. Over the years, many scholars surveyed the occupation of villages and collected many more details of each person in the village. ஸோ பல வருஷங்களாக பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஸ் வந்து அங்கே சர்வே பண்ணி அந்த கிராமத்தில் வேலை செய்கிறவங்கள கணக்கெடுத்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு பர்சனை பற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கணக்கெடுத்திருக்காங்க. It was clearly observed that the government brought social security awareness among the people of the village through primary health care, provisions of school and maintenance of public distribution system. ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராம வளர்ச்சிக்கு காரணம் வந்து கிராம மக்களிடையே ஆரம்ப சுகாதார நலம், பள்ளிகள் அமைத்தது, பொது விநியோக அமைப்பு ஆகியவற்றின் மீது சமூக பாதுகாப்பு விழிப்புணர்வு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரசாங்கம் ஏற்படுத்திய காரணமாக இருக்குது. Though this village underwent many changes, it is still dependent on agriculture as the main occupation. நிறைய சேஞ்சஸ் வந்து இந்த வில்லேஜில் வந்து நடந்திருக்கா, இருந்தாலும் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான் இவங்களோட மெயின் ஆக்குபேஷனாக இருக்குது. ஒரு சார்ட் இருக்கும், அந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா 1981 வந்து 100 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அதில் வந்து 24 ஃபேமிலிஸ் பார்த்திங்கன்னா நான் அக்ரிகல்ச்சர் எம்ப்ளாய்மெண்ட், அக்ரிகல்ச்சர் இல்லாமல் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து இருந்திருக்காங்க. அதே 2018 எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 41 இங்கே 24 இருக்கு இல்லையா, அது அப்படியே பார்த்திங்கன்னா 41 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. During 1981 to 2008, the proportion of families engaged in agriculture has declined both as agriculture laborers or cultivators. ஸோ 1981 to 2008 வந்து டேட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா விவசாயத்தில் 34% 26% பார்த்திங்கன்னா விவசாய கூலிகளாகவும் பயிரிடுவோராகவும் ஈடுபட்டிருந்த குடும்பங்கள் விகிதம் வந்து அப்படியே குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த டேட்டா பார்த்தா உங்களுக்கு புரியும். கல்டிவேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 1981 42 இருக்காங்க, 2008 பார்த்திங்கன்னா 33, அப்படியே குறைஞ்சிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ் இருப்பாங்களா, கூலிக்கு வேலை செய்கிறவங்க. கல்டிவேட்டர்ஸ்னால் பயிரிடுவோர், அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ்னால் பார்த்திங்கன்னா கூலிக்கு வேலை செய்கிறவங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா 34 26 குறைஞ்சிருக்காங்க. நான் அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ் பார்த்திங்கன்னா 24 41 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 100 குடும்பங்களுக்கான இந்த கணக்கு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா 1981 2008 வரைக்கும் பார்த்திங்கன்னா விவசாயத்தில் வந்து கூலிகளாகவும் சரி பயிரிடுவோராகவும் சரி அந்த விகிதம் வந்து நமக்கு வந்து குறைஞ்சிருக்கு. அடுத்த கொஷின்ஸ் பார்ப்போம். we take age group years for computation of the workforce. என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 12 to 60, 15 to 60, 21 to 65, 5 to 14. ஸோ ஒர்க் லேபர் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 to 60. Which is the current sequence of various sectors in GDP of India in the descending order அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஒர்க் ஃபோர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா 15 to 60. ஏன்னா 15க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, லெஸ் தென் 15 வந்து சில்ட்ரன்ஸ், அண்ட் அபோவ் 60 பார்த்திங்கன்னா ஓல்டேஜ் பீப்புள்ஸாக இருப்பாங்க. அவங்க வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஒர்க் ஃபோர்ஸ்க்கு வந்து நம்ம எந்த ஏஜ் குரூப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 15 to 60. Which is the current sequence of various sectors in GDP of the India in the descending order அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டிசெண்டிங் ஆர்டரா இல்லை அசெண்டிங் ஆர்டரா அதை நல்லா பார்த்துட்டு நீங்கள் வந்து டிக் பண்ணுங்கள். ஸோ டிசெண்டிங் ஆர்டர் கேட்டிருக்கனால ப்ரைமரி செக்டார், டெர்ஷியரி செக்டார், செகண்டரி செக்டார். இதே அசெண்டிங் கேட்டிருந்தாங்கன்னா டெர்ஷியரி செக்டார், செகண்டரி செக்டார், ப்ரைமரி செக்டார்னு வந்திருக்கும். Which of the following sector is the largest employer in India? இந்தியாவில் யார் வந்து லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் இன் இந்தியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி செக்டார் தான்.
which one of the following is not in primary sector? Primary sectorல வந்து எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்டரி செக்டரில் வரும், ஸோ அது வந்து கிடையாது. which one of the following is not in the secondary sector? செகண்டரி செக்டரில் எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபாரஸ்ட்ரி வந்து கிடையாது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸஸ் தான் நீங்கள் பார்த்துக்கணும். அங்கே ப்ரைமரி செக்டரில் என்ன இருக்குது, செகண்டரி செக்டரில் என்ன இருக்குது, டெரிஷரி செக்டரில் என்ன இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் வந்து கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. டெரிஷரி செக்டார்ஸ் இன்க்ளூட் என்னென்ன, டெரிட்டரி செக்டார்ஸ் என்னென்ன அப்படின்னா சர்வீஸ் செக்டார்ஸ். ஸோ டிரான்ஸ்போர்ட் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, பேங்கிங் இருக்குது, ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ டி, ஆல் ஆஃப் திஸ் தான் ஆன்சர். அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷரி அண்ட் மைனிங் இது எல்லாமே வந்து ப்ரைமரி செக்டார் கீழே வரும். 4. மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டி, கேஸ் அண்ட் வாட்டர் சப்ளை இது எல்லாமே பார்த்திங்கன்னா செகண்டரி செக்டாரில் வரும். ட்ரேடு, டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் இது எல்லாமே வந்து சர்வீஸ் செக்டார். அதுக்கு பார்த்திங்கன்னா அன்இன்கார்பரேட்டட் என்டர்பிரைசஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாமே வந்து அன்ஆர்கனைஸ் செக்டாரில் வரும். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 4, 3, 2, 1. which sector is not included in the occupational pattern? primary இருக்குது, செகண்டரி இருக்குது, டெரிட்டரி இருக்குது. ஸோ ப்ரைவேட் செக்டார் வந்து கிடையாது. which Delhi Sultan of medieval India formed employment bureau to solve the unemployment problem? யார் ஆரம்பிச்சிருப்பாங்க? ஃபெரோஷா துக்ளக். which dash sector is registered and follow government rules? யார் ஆர்கனைஸ் செக்டார்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகியிருப்பாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் இருக்கும், ப்ராப்பராக வந்து ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. dash sectors provide job security and higher wages. ஸோ யார் ஆர்கனைஸ்டு செக்டாரில் தான் பார்த்தீங்கன்னா ஜாப் செக்யூரிட்டி கிடைக்கும், அதே மாதிரி ஹையர் வேஜஸும் கிடைக்கும். ஃபைன் த ஆட் ஒன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேங்கிங், ரயில்வே, இன்சூரன்ஸ் இது எல்லாமே வந்து சர்வீஸ் செக்டார்ஸ் கீழே வரும். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து கிடையாது. ஸோ டி தான் இதுக்கான ஆன்சர். த செக்டார்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் எதன் மூலமாக வந்து பப்ளிக் ப்ரைவேட்டுன்னு பிரிக்கிறாங்க. ஓனர்ஷிப் ஆஃப் த என்டர்பிரைசஸ். பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஓன் பண்ணியிருப்பாங்க. ப்ரைவேட் செக்டாரில் பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் வந்து அந்த குழுமத்தை வந்து எடுத்து நடத்துவார். ஸோ ஓனர்ஷிப் ஆஃப் என்டர்பிரைசஸை பொறுத்து தான் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார்னு பிரிக்கிறாங்க. The unorganized sector of the economy characterized by the household manufacturing activity and small scale industry. ரீசன் பார்த்தீங்கன்னா ஜாப் ஹியர் ஆர் லோ பெய்ட் அண்ட் ஆஃபன் நாட் ரெகுலர். ஸோ ரெண்டுமே வந்து அசெஷன் ரீசன் ரெண்டுமே வந்து கரெக்டு தான். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. எம்ப்ளாய் பீப்புள் who employ workers and pay rewards for their ஒர்க் இஸ் டேர்ம்ட் அஸ். யார் வந்து நம்ம எம்ப்ளாயீஸ் அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஊதியமும் தராங்களோ அவங்கள வந்து என்ன அழைக்கிறோம் அப்படின்னா எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம், அதாவது பணியமர்த்துவோர். டேஷ் கண்டினியூஸ் டு பி த லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் இன் தமிழ்நாடு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான். ஸோ ஜிடிபியில் வந்து நமக்கு வந்து ஒரு ஷார்ப் டிக்ளைன் இருக்குது. அக்ரிகல்ச்சரில் வந்து ஒரு ஷார்ப் டிக்ளைன் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான் இருக்குது. ஏன்னா மற்ற நான் அக்ரிகல்ச்சர்லாம் வந்து இன்னும் அந்த அளவுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு வளரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன் டேஷ் செக்டார் த எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம்ஸ் ஆர் நாட் ஃபிக்ஸ்ட் அண்ட் ரெகுலர். ஸோ அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம்ஸ் வந்து நாட் ஃபிக்ஸ்ட் அண்ட் ரெகுலர். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டூ. ஸோ எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. டேஷ் ஹாஸ் ஆல்வேஸ் ஃபியூச்சர் அண்ட் இம்பார்ட்டண்ட் எலமெண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் பாலிசி இன் இந்தியா. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் எலமெண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் பாலிசி இன் இந்தியாவாக இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் சேஞ்சஸ் டியூ டு. ஏன் எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகுது? ஏன்னா பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பீப்புள்னால. நம்ம என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி 3 ரீசன்ஸ் பார்த்துருந்தோம். த நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியாஸ் எப்படி இருக்கும்? மல்டி டைமென்ஷனலாக இருக்கும். ஸோ ஒரு நிரந்தரமாக இருக்காது. இந்த மாதம் வேலை இருக்குன்னா அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது, மல்டி டைமென்ஷனல். Dash of the economy is the number of people in the country who work and also capable of working. யார் அப்படி சொல்கிறோம்? லேபர் ஃபோர்ஸ். லேபர் ஃபோர்ஸ் ஆஃப் த எக்கனாமி இஸ் the number of people in the country who work. யார் ஒர்க் பண்ணுறாங்க, அதே மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய திறன் இருக்கவங்களையும் வந்து லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பப்ளிக் செக்டார்ஸ் மீன்ஸ் பப்ளிக் செக்டார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்.
ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. பப்ளிக் செக்டார் பார்த்திங்கன்னா சர்வீஸ் மோட்டிவ், ப்ரைவேட் செக்டார் வந்து ப்ராஃபிட் மோட்டிவ், ப்ரைமரி செக்டார் என்ன பவுல்ட்ரி, டெர்ஷியரி செக்டார் என்ன பேங்கிங். ஸோ ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு DCBA. ஸோ இதோட பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் முடியும். ஸோ அடுத்தது நம்ம வந்து சில அடிஷ்னல் கொஷின்ஸ் பார்ப்போம். பிக் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. த அன்ஆர்கனைஸ்டு செக்டர் ஆஃப் த எக்கனாமிக் கேரக்டரைஸ்டு பை த ஹவுஸ் ஹோல்ட் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டர் த எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம்ஸ் ஆர் ஃபிக்ஸ்ட் அண்ட் ரெகுலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்ஆர்கனைஸ்ட் செக்டரில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம்ஸ் வந்து ஃபிக்ஸ்ட் அண்ட் ரெகுலர்னு பார்த்தோமா கிடையாது. ஏன்னா வந்து இங்கே வந்து ஜாப் செக்யூரிட்டி கிடையாது. அதேமாதிரி நான் ஃபிக்ஸ்ட் அண்ட் நான் ரெகுலர்னு பார்த்தோம். ஸோ இது வந்து தப்பாகுது. அன்ஆர்கனைஸ்டு செக்டரை வந்து எப்படி கேரக்டரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டு மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் மூலமாக தான் கேரக்டரைஸ் பண்ணுறாங்க. ஸோ பிக் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்க. 1 தான் பார்த்திங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட், செகண்ட் வந்து தப்பு. அடுத்து பாருங்கள், பிக் த கரெக்ட் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்க்ரீசிங் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஃபிர்ம்ஸ் யூஸிங் ஃபியூவர் ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸ் அண்ட் டெண்டிங் டு ஆஃபர் மோர் ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ். தேர் ஹாஸ் பீன் எ க்ரோத் இன் பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட், ஆல் த அபவ். ஸோ என்ன கரண்ட் ட்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். வேலைவாய்ப்பு அமைப்பு வந்து மாறி இருக்குது. எதனால் மாறி இருக்குது அப்படின்னா மக்களோட வாழ்க்கை முறை மாறினதுனால தான், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆனதுனால தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதிகரித்து வரும் சுய வேலை வாய்ப்புனாலையும், நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஒரு சில நிரந்தர ஊழியர்களை வந்து பயன்படுத்திட்டு ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ், குறுகிய கால ஒப்பந்த பணிகளை வந்து தராங்க. அதே மாதிரி வந்து பார்ட் டைம் பண்ணுற பகுதி நேர வேலை வாய்ப்பும் பார்த்திங்கன்னா ஒரு க்ரோத் வந்து உருவாகியிருக்கு. ஒரு பகுதி நேர வேலை வாய்ப்பிலும் வந்து ஒரு வளர்ச்சி இருந்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே கரெக்டு தான், ஆல் த அபவ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணி எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.